சண்டே மார்னிங் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே வந்து கோயில் தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னா வந்து ஸ்ரீ அஞ்சரி அம்மன் கனும டெம்பிள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த பேரே வந்து தெலுங்கு நேம் தான். அதனால் நான் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து அஞ்சாத்தம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸாக வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் தாங்க இது. யாருக்கெல்லாம் வந்து விசிட் பண்ணுமோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நினச்சது எல்லாமே நடக்கும். சமைச்சு எத்தனை பேர் வந்து ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபேமிலியோடு வராங்க. ஃபேமிலி இல்லாமல் சும்மா சாமி கும்பிடவும் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் கோழி ஆடு அந்த மாதிரி வெட்டி சாமிக்கு வந்து கும்பிட வராங்க. அபிஷேகம்லாம் பண்ணி சாமி கும்பிட வராங்க. பாருங்கள், கோவிலை சுற்றியும் வெளியவும் சரி, காம்பவுண்ட் வெளியவும் சரி, காம்பவுண்ட் உள்ளேயும் சரி, அங்கங்கே உட்காந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தாங்க இது. இது வந்து நம்ம ஊர் ஆரணி இல்லையா, ஆரணிலேருந்து திருப்பதி போகிற சைடு ஊத்துக்கோட்டை பிச்சாட்டூர் அந்த பக்கம் தான் போனோம். புத்தூர் கிட்ட போனோம். கிட்டத்தட்ட திருப்பதி கிட்ட தாங்க. பாருங்கள், அந்த க்ரில் இருக்குது தெரியுமா, இந்த க்ரில்லு உள்ளே ஃபுல்லாகவே லைன் நின்றுட்டுருக்கு. நாங்கள் மார்னிங் வரும்போது இந்தளவுக்கு கூட்டம் நிற்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸாகவே செம்ம கூட்டம். ஹைவே என்ட்ரன்ஸ்லேருந்தே கூட்டம் தான். பாருங்கள், லைனாக நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். பார்த்திங்களா, இந்த பக்கம் வந்து தோரணம்லாம் விற்றுட்ருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு ஒரு தோரணம் வாங்கிட்டு கூடவே வந்து பெரியம்மா ஃபோட்டோக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போனோம். ரேட்டு கம்மி தான். ஆக்சுவலாக இங்கே ஸ்பேஸ்லாம் இருக்காது. அப்படி இறங்கினோடனே ஹைவேஸ் தான். ஹைவேஸ்க்கு ஆப்போசிட்டில் பெரிய பெரிய ஹில் மலைங்க இருக்கும். ஓட்ட வடைன்னு சொல்லுவாங்க, வடைன்னும் சொல்லுவாங்க. அதை விற்றுட்ருந்தாங்க. க்யூவில் இதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி சைடில் ஒரு வழி இருக்கும். அதுக்கு நேராக நின்று சாமியை மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், சூழலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எல்லாருமே விளக்குலாம் போட்டிருந்தாங்க. நான் வியந்து பூசணிக்காயில் எண்ணெய் ஊற்றி போட்டிருந்தாங்க. மேலே அது வந்து கீழே உப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி எள்ளு தெரியுமாங்க. இந்த விளக்கு வேறு யாராச்சும் போட்டிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக வேண்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. பாருங்கள், வீடியோ காலெல்லாம் நிறைய பேர் சாமியை பார்க்குறாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன், அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமியான்னு சொல்லிட்டு. நாங்கள் கடைசியாக வந்து எங்கள் நாத்தனாருக்கு பாப்பா வந்து நல்லபடியாக வந்து டெஸ்டி பேபி பிறந்தது எங்கள் நாத்தனாருக்கு. அந்த குழந்தை நல்லபடியாக நிற்கணும்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து வேண்டிட்டு போனோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பாப்பா சூப்பராக பிறந்துட்டா. பொங்கல் வைக்கிறதுக்கெலாம் கூட இங்கே இடம் இருக்குங்க. நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்த உடனே நம்மக்கிட்ட நாகாத்தம்மா சாமி இருக்குது. நான் பேக் சைடு தான் நின்றுட்டுருக்கேன். காம்பவுண்ட் கிட்ட காமிக்கிறேன். காம்பவுண்டுக்கு அந்தாண்ட பக்கம் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், எத்தனை பந்தல், எத்தனை காரு அப்படின்ட்டு நிறைய பேருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கோயில் எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. குட்டீஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன விளையாடுறதும் இருந்தது. அப்படியே போயிட்டு உள்ள சாமி நல்லா தரிசனம் பண்ணி காலையில் எப்படி இருந்து இப்போ எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்கள். சீரியஸாகவே அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ரூம் கிட்ட வந்தாச்சு. நாங்களும் போனோம். வெங்காயம் தக்காளியில் ஜாலியாக இருந்தது. ஏன்னா வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் வந்து ரிலேட்டிவ் அம்மா நல்லா சமைப்பாங்க. அம்மா செய்ய சொன்னாங்க. அம்மா செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோட பிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட வீட்டுக்கார் சைடோட ஃபேமிலி. செம்ம ஜாலியாக இருக்கும் எங்கன்னா வெளியே போனாவே. அவ்வளோதாங்க, பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு.